வணக்கம் நண்பர்களே, வினைத்தொகை வலைக்காட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அறிக்கையை, அந்த தகவல் அடங்கிய அறிக்கையை நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்படி என்ன அதிர்ச்சி என்று கேட்கிறீர்களா? அதாவது, நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய குழந்தைகளில் 10 பேருக்கு 7 பேர், அதாவது 100க்கு 73 பேர், 73 விழுக்காடு, இவர்கள் மேல்நிலைப் பள்ளியை நிறைவு செய்யாமலேயே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்து விடுகிறார்கள். இதுதான் இந்த அறிக்கை சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். சரி, இந்த நிலையில் நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக கல்விக்கு இத்தனை பெரிய திட்டங்கள், செலவுகள், நிதிகள் எல்லாம் ஒதுக்கியும் ஏன் இந்த நிலை நிலவுகிறது? இவற்றையெல்லாம் இந்த காணொலியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நாடாளுமன்ற நிலைக்குழுவின் இந்த அறிக்கை மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதும் எழுப்பியுள்ளது. தொடக்க கல்வியில் இருந்து அரசு பள்ளிகளிலே பயில்கின்ற ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த, சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மேல்நிலைப்பள்ளி கல்வியையே முழுமையாக முடிப்பதில்லை. 73 விழுக்காடு குழந்தைகள் அதற்கு முன்னமேயே பள்ளி கல்வியை விட்டு முழுமையாக வெளியேறி விடுகின்றன என்பதுதான் இந்த அறிக்கை சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த குழு அவற்றையும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, ஒரு 10 லட்சத்திற்கும் அதிகமான அரசு பள்ளிகளில் பெரும்பாலானவை ஆரம்ப பள்ளிகளாகவே இருக்கின்றன. உயர்நிலைப் பள்ளியோ நடுநிலைப் பள்ளியோ இல்லை. அப்போ அந்த கல்வி கட்டமைப்பின் மேம்பாடு மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே நாடு முழுவதும் இருக்கிறது. அதில் ஏறத்தாழ அடிப்படை வசதிகள், இதெல்லாம் கற்பித்தலுக்கான வசதிகள் எல்லாமே குறைவாக இருக்கிறது. அப்புறம் இதற்காக, இந்த கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படுகின்ற, ஒன்றிய அரசால் ஒதுக்கப்படுகிற நிபுண் பாரத் அப்படிங்கிற அந்த திட்டத்தினுடைய நிதி முழுமையாக செலவழிக்கப்படவில்லை. அந்த நிதியில் ஏறத்தாழ 39 விழுக்காடு தேங்கி கிடப்பதாகவும் அந்த அறிக்கை சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் இந்த பள்ளிக்கல்வி நாட்டின் வளர்ச்சி பெறாததற்கும் அதனுடைய இலக்கை அடையாததற்கும் முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. இதில் இன்னும் முக்கியமான செய்தி என்னென்னா, அசாம், டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு இந்த மாநிலங்கள் இந்த நிதியை போதுமான அளவு பயன்படுத்தவில்லை. குஜராத், அசாம், ஊபி போன்ற மாநிலங்களில் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக மிக அதிகரித்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறது இந்த அறிக்கை சொல்லுகிறது. இதில் வெறும் எதிர்க்கட்சிகள் மட்டுமில்லை, ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பெருவாரியாக இருக்கிற இந்த குழு தான் நாடாளுமன்ற நிலைக்குழு, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி. அப்போ அந்த குழுவின் அறிக்கை முக்கியமானது. அது என்ன சொல்கிறது? குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பள்ளிக்கே செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, பள்ளி சேர்க்கை விகிதம், அதுவே மிக குறைவாக, அதாவது அந்த விகிதம் பள்ளியில் சேரக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது, சரிந்து வருகிறது. பள்ளிக்கே போகாத குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுதான் இந்த அறிக்கை சொல்லக்கூடிய மற்றும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக நமக்கு இருக்கிறது. இந்தியா 45 விழுக்காட்டுக்கு மேல் இளைஞர்கள் அதிகமாக உள்ள நாடு. அப்போ அந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய அந்த வலிமை, அது மனித வளம் முழுக்க. மக்கள் தொகை என்பது ஒரு பார்வை, அந்த மக்கள் தொகையின் ஒரு பகுதி இளைய சமுதாயமாக இருக்கிற போது அது மனித வளமாக இருக்கிறது. அந்த மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய இடம், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு முகாந்திரம் உள்ள இடம், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற இடம் பள்ளி தான். அதுவும் முக்கியமாக தொடக்க கல்வி, அதற்கு அடுத்தபடியாக மேல்நிலைப் பள்ளி. அந்த மேல்நிலைப் பள்ளி கல்வியை முடித்தால்தான் அவர்கள் உயர்கல்விக்கு செல்ல முடியும். அப்போ இங்கே பாருங்க, அப்போ இது என்னென்னா, 73 விழுக்காடு மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளி கல்வியையே முடிக்கலைன்னா அவர்கள் அடுத்த உயர்கல்விக்கு எப்படி போவாங்க? இது ஒரு முக்கியமான கவலைக்குரிய செய்தி. இன்னொன்று, இது எங்கே எடுக்கப்பட்ட, எந்த பள்ளிகளின் நிலை என்றால் அரசு பள்ளிகளுடைய நிலை. அரசு பள்ளிகளில் யார் படிக்கிறா? ஏழை எளிய பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான் அதிகமாக படிக்கிறது. இதுதான் யதார்த்தம், நிதர்சனம். நேற்று கூட நம்ம இந்த மொழி சார்ந்த காணொலியில் அதை தான் பார்த்தோம். அப்போ அந்த நிலையில் இருக்கிற போது அந்த பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகள் இவருடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னா, யார் இப்போ கல்வியும் வேலைவாய்ப்பும் மறுக்கப்படுகிற சமூகம் எது அப்படிங்கிறது இதில் இருந்தே கண்ணாடி மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் உள்ள ஆபத்து இதுதான். ஏன் இதனால் என்ன அதிர்ச்சி அப்படின்னா, இதுதான் அதிர்ச்சி. ஒரு நாட்டின் பெருவாரியான சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் கல்வியில் இருந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள், அல்லது அந்த கல்விக்குள்ளேயே போக முடியலை அப்படிங்கிறது மிகப்பெரிய துயரம் இல்லையா?
அந்த இந்த வேலை திட்டம் இப்போ இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஏன் நீட்டு தான் படிக்கணுமா, பிளம்பர் வேலைக்கு போகக்கூடாதா, எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போகக்கூடாதா, மற்ற வேலைகளை கற்றுக்கொள்ளக்கூடாதா என்ற குரல் அது வந்து எங்கிருந்து வருகிறது, குலக்கல்வியிலிருந்து வருகிறது, அந்த எண்ணத்திலிருந்து அந்த சிந்தனையிலிருந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு அண்மையிலே கடும் விமர்சனமாக எழுந்ததை நாம் பார்த்தோம். அதன் ஒரு பகுதி தான் அல்லது அதனுடைய இன்னொரு பக்கம்தான் இந்த மேல்நிலைப்பள்ளி கல்வியையே முடிக்காமல் அந்த பள்ளிக்கல்வியிலிருந்தே 73 விழுக்காடு மாணவர்கள் வெளியேறுகிறார்கள் என்ற இந்த தகவல் ஒன்றிய அரசின் UDISE ப்ளஸ், அதாவது யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் ப்ளஸ், தமிழில் இதை சொல்ல வேண்டும் என்றால் கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் முறைமை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு இந்த தரவுகளை சேகரித்து வைத்திருக்கிறது. ஒரு நாட்டின் பள்ளி எத்தனை இருக்குது, பள்ளிகள் இருக்குது, அதனுடைய நிலைமை என்ன, மாணவர்களுடைய நிலைமை என்ன, பெண் குழந்தைகள் எத்தனை பேர், ஆண் குழந்தைகள் எத்தனை பேர், இந்த விவரங்கள் பூரா அந்த இணையதளத்தில் நீங்கள் போனீங்கன்னாலே பார்க்கலாம். அதில் இருந்து வருகின்ற தரவுகளையும் இவர்கள் மற்ற வழிகளில் சோதித்து நடைமுறையில் பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலும் நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அப்போ ஒரு நாட்டின் மனிதவளமிக்க இந்த நாட்டின் 75 விழுக்காடு பிள்ளைகள் கல்வியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்றால் மற்ற நிலையில் அவர்களுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கும்? அப்புறம் ஏன் அவங்க வடக்கே இருந்து நம்ம வந்து தொடர்ந்து சென்னை சென்ட்ரலில் பார்த்தா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வட மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்களாக, கட்டுமான தொழிலாளர்களாக. ஏன்னா காரணம் கல்வி அவர்களுக்கு ஏறத்தாழ அது மறுக்கப்படுவது தான். கல்வி அடிப்படை உரிமை. ஆனால் அந்த கல்வி நம் நாட்டில் இலவசமாகவோ எளிதாகவோ எல்லோருக்கும் கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. ஒரு தரமான கல்வி எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இலவசமாக எளிய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதா என்றால் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவற்றில் இருக்கிற மேலாண்மை குறைபாடுகள் காரணமாக அந்த குழந்தைகள் அந்த கல்வியை பெற முடியாமலே வெளியேறி விடுகிறார்கள் என்பதுதான் இந்த அறிக்கை சொல்லுகிற மிக துயரமான செய்தி. இது ஒன்று. இதில் வந்து குஜராத் மாடல்னு சொன்னாங்க. அதான் குஜராத்து தான் முதல்ல சுட்டி காட்டியிருக்காங்க. குஜராத் வந்து எப்படிப்பட்ட மாநிலம் என்றால் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாநிலம். அந்த மாநிலங்களில் குஜராத், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதில் முதல் இடத்துல குஜராத் இருக்குது. அப்போ குஜராத் மாடல் எப்படிப்பட்டது என்பதை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது தான். சரி, கல்வியில் சிறந்த நமது தமிழ்நாட்டின் நிலைமை என்னவாக இருக்கிறது? இது உங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்படிங்கிற போது நம்ம தமிழ்நாட்டின் நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள். தமிழ்நாட்டின் நிலை மிக மோசமாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த பள்ளி இடைநிற்றல் அப்படிங்கிற சராசரி இது வந்து மேல்நிலை பள்ளி கல்வியை தொடராத பிள்ளைகளுடைய விகிதாச்சாரம் தான் 73. ஆனால் மொத்தத்திலேயே ட்ராப் அவுட், இடையில பள்ளியிலிருந்து தொடக்க பள்ளியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கல்வியை தொடராமல் பாதியிலேயே நிற்கின்ற மாணவர்களின் விழுக்காடு தேசிய சராசரி வந்து 9.5 11.5. அந்த தேசிய சராசரியோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் ட்ராப் அவுட், இந்த பள்ளி இடைநிற்றல் விழுக்காடு ஓரளவு பரவாயில்லை, அல்லது மிக குறைவினை சொல்லலாம். 2.7 விழுக்காடு தான். அந்த அளவிலே நாம் ஆறுதல் பட்டுக்கொள்ளலாம். ஆனால் இதிலும் இன்னொரு நமக்கும் தமிழ்நாட்டிலும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் இந்த அறிக்கையில் இருக்கிறது. என்னென்னா 9லிருந்து 10ஆம் வரைக்கும் போகும்போது இந்த மாணவர்கள், ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் படிப்பை நிறுத்திட்டு வெளியேறுகிறாங்க. இது வந்து 8.5 விழுக்காடாக அதிகரித்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுடைய ட்ராப் அவுட், பள்ளி இடைநிற்றல் அப்படிங்கிறது 4.4 விழுக்காடாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இந்த ஆண் குழந்தைகளுடைய இடைநிற்றல் என்னவாக இருக்கிறது, ஏன் அப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதில் வந்து அவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார சமூக பின்னணி, வறுமை காரணமாக குழந்தை தொழிலாளர்கள் முறைக்கு இந்த சிறுவர்கள் சென்று விடுகிறார்கள். அவர்கள் மூலமாக பொருள் ஈட்ட வேண்டிய நிலை, நெருக்கடி அந்த குடும்பங்களுக்கு இருக்கிறது என்ற யதார்த்தம் இந்த அறிக்கையிலே பிரதிபலித்திருக்கிறது. இது வந்து இப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கல்வியில் நாம் முழுமையாக முன்னேறிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் அதிலே இந்த பிரச்சனை இருக்கிறது, உள்ளே இருக்கிறது. ஆண் பிள்ளைகள் 9ஆவதுலேருந்து 10ஆவது போகிற போது ஏறத்தாழ 8.5 விழுக்காடு ஆண் குழந்தைகள் அந்த பள்ளி படிப்பை தொடராமலே வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா வேலைகளுக்கு போகிறது, ஏதோ ஒரு வேலைக்கு போய் அந்த குடும்பத்திற்கு உதவியாக இருக்க வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு ஏற்படுகிறது, சமூக நெருக்கடி. இது முற்றிலும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை இது. ஆனால் பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா நம்ம வழக்கமாக என்ன நினைப்போம் அப்படின்னா, பெண் குழந்தைகள் தான் ட்ராப் அவுட் அதிகமாக இருக்கும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ரொம்ப காலமாக அப்படி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால்
இப்போ பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அதிகமாக ஆண் குழந்தைகள் தான் வந்து பள்ளி படிப்பை தொடராமல் வெளியேறுறாங்க. தமிழ்நாட்டினுடைய நிலை மாநிலம் முழுவதும் ஓராசிரியர் பள்ளி, அந்த ஓராசிரியர் பள்ளியினுடைய எண்ணிக்கை 3600 தாண்டி விட்டது. இந்த ஓராசிரியர் பள்ளியாக ஏன் வருது அப்படின்னா, மாணவர்களுடைய சேர்க்கை குறைய குறைய ஒரு 4-5 வகுப்பு, ஒரு 50 பேர் 10 பேர் 20 பேர் தான் அந்த பிள்ளைகள் இருக்குன்னா, 5ஆம் வகுப்பு வரை உள்ள தொடக்க பள்ளிகளில் இந்த 5 வகுப்புகளுக்கும் ஒரே ஆசிரியர், அதுதான் ஓராசிரியர் பள்ளி. இந்த பள்ளிகள் இன்னும் போக போக என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகளும் குறைய குறைய அந்த பள்ளியை மூடிடுவாங்க. இந்த நிலை அதிகரித்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். இது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய அளவில் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசம். 75 விழுக்காடு பிள்ளைகள் மேல்நிலைப்பள்ளி கல்வியையே தொடர்றது கிடையாது, வெளியேறிடுறாங்க. சராசரி ட்ராப் அவுட் வேறு. இது வந்து அந்த மேல்நிலைப்பள்ளி தொடராமல் வெளியேறக்கூடிய மாணவர்களுடைய விழுக்காடு. தமிழ்நாட்டின் நிலைமை என்ன அப்படின்னா, குறிப்பாக ஆண் குழந்தைகள் அந்த பள்ளிக்கல்வியிலிருந்து அதிகமாக வெளியேறி வருவது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக இருக்கிறது. இதுதான் இங்கே உள்ளது. ஓராசிரியர் பள்ளியுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஏன்னா உள்கட்டமைப்பு, கல்விக்கான ஒரு மற்ற ஒதுக்கீடுகள், நடவடிக்கைகள்லாம் இங்கே வந்து சிறப்பாக இருப்பதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு அளவு உண்மையும் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த பின்னடைவுகள் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்குது என்பது மிகவும் கவனத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளிக்கல்வி மிகச் சிறப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய தகவலாக இது இருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள பிள்ளைகளுடைய நிலைமை அப்படின்னா, தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இந்த அறிக்கை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஏன் இந்த நிதி இவ்வளவு ஒதுக்கியும் இத்தனை திட்டங்கள் தீட்டியும் 75 ஆண்டுகளுக்கு மேல் சுதந்திர இந்தியாவின் எத்தனையோ 5 ஆண்டு திட்டங்கள் கடந்தும் இப்போதைய அரசு ஏறத்தாழ 12 ஆண்டுகளை கடந்து பல்வேறு திட்டங்களை தீட்டுவதாக சொல்லிக் கொண்டாலும் ஏன் இந்த நிலை நீடிக்கிறது? இந்த மாதிரி ஏன் அந்த சரிவு ஏற்பட்டிருக்கு? கல்வியின் மீது நாம் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்பது முக்கியமான கேள்வி. அதுவும் கல்வினா எதிலிருந்து? தொடக்க கல்வியில், பள்ளிக்கல்வியிலிருந்து ஏழை எளிய பிள்ளைகளை வெளியேற்றுகிற நிலை இருக்கிறது என்பதை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக வேண்டாமா? ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டாமா? வாதமாக வேண்டாமா? நாடு முழுவதும் தேசிய அளவில் வாதிக்கப்பட வேண்டிய செய்தி இதுவல்லவா? இந்த நிலையில்தான் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய அல்லது நமது கவனத்தை ஈர்க்கக்கூடிய மற்றொரு தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே அவர் நாடு முழுவதும் அரசு பள்ளிகள் குறித்த விழிப்புணர்வு, அரசு பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் சேர்க்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பரப்புரையை மேற்கொள்ள இருப்பதாக அவருடைய இயக்கத்தின் சார்பாக என்று ஒரு தகவல், ஒரு செய்தி பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே அது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். ஆனால் பெற்றோரின் விழிப்புணர்வு மட்டும் போதாது. அதற்கான முன்னெடுப்புகளை அரசுகளும், ஒன்றிய மாநில அரசுகளும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கல்வியாளர்கள் மட்டுமல்ல, சமூக அக்கறையாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களின், எளிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏன்னா ஒரு நாடு கல்வி அறிவை பெறவில்லை என்றால், தன்னுடைய அடுத்த தலைமுறையை கல்வி அறிவற்றவர்களாக வளர்த்து விட்டால், அதைவிட அந்த நாட்டின் அழிவிற்கும் சிதைவிற்கும் பெரிய அணுகுண்டெல்லாம் தேவையில்லை. ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அவருடைய அறிவை சிதைத்தால் போதும். அது நடந்துவிடக்கூடாது. நமது அடுத்த தலைமுறை அறிவார்ந்த தலைமுறையாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமது கனவு என்பது உண்மையானால், அரசு பள்ளிகளின் நிலையை தரம் உயர்த்துவதற்கு, அதில் தயக்கமின்றி அனைவரும் குழந்தைகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு அடிப்படையாக குறைந்தபட்சம் பள்ளிக்கல்வியை தனியார்களிடமிருந்து முழுமையாக முடிந்தவரை மீட்க வேண்டும் என்பதுதான் ஒரு எதிர்பார்ப்பு. பள்ளிக்கல்வியை மேம்படுத்துவது என்பது தனியார் வசமிருந்து அதை மீட்பதற்கான ஒரு முயற்சியிலிருந்து தொடங்க வேண்டும். அதுதான் முதல் முயற்சியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அரசுக்கு இருக்கிற அக்கறை மக்களின் மீதோ, எளிய மக்களின் மீதோ தனியாருக்கு நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வர்த்தக சூழலில் தரமான கல்வி ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு செய்தி. பள்ளிக்கல்வியை சீரமைப்பது என்பது நாற்றங்கால்களை சீராக பராமரிப்பது போன்றது தான். நாற்றங்கால்களை சீராக பராமரித்தால் பயிர்கள் செழித்து வளரும், விளைச்சல் நன்றாக இருக்கும். அதே போலத்தான் அரசு பள்ளிகள் என்பது ஏழை எளிய பிள்ளைகளுக்கான நாற்றங்கால்கள். அந்த நாற்றங்கால்களை தரம் உயர்த்த வேண்டும், சீராக பராமரிக்க வேண்டும். அனைவருக்கும் தரமான கல்வி இலவசமாக, எந்த விதமான
தங்கு தடையும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, தேசிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் இந்த கடும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது வட மாநிலங்களில். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி என்பது முறையான வரலாற்றை, உண்மையான வரலாற்றை சொல்வதாக இருக்க வேண்டும். இந்த மண்ணின் தேவைகளை அவர்களுக்கு பிஞ்சு உள்ளத்திலே உணர்த்துவதாக இருக்க வேண்டும். நல்ல செய்திகளை, ஆக்கரீதியான செய்திகளை, முன்னேற்றத்திற்கான தகவல்களை, அறிவை விரிவு செய்வதாக இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இந்த பாடத்திட்டங்களை, இந்த பள்ளிக்கல்வி அமைக்க வேண்டும். அந்த கல்வி அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதில் எல்லாவற்றையும் விட முக்கியம். அதை இந்த அறிக்கை அந்த செய்தியை நமக்கு அழுத்தமாக சொல்கிறது.